ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீலம். இன்றைக்கி நம்ம அனுஸ்ரீலத்தில் ஆரி ஒர்க் பேசிக் ஸ்டிச்சஸ் டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஆரி பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி நான் வாங்கியிருக்க திங்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட கண்டினியூவேஷனாக ஆரிக்காக ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி நான் கற்றுக்கிறேன், என்னென்ன ஸ்டிச்சஸ் நான் கற்றுக்கிறேனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்காக ஒரு சிலபஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த சிலபஸ் எனக்கு கொடுத்துருக்க சிலபஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக நானும் கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ணி என்னென்னலாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் நான் ஓனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டோன்னா ஆரி ஃபுல் ஸ்டிச்சஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது ஒரு சிலபஸ்னு ஒன்று இருந்தால் சரி இந்த பேட்டர்னில் இந்த ஃப்ளோவில் தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆரி ஒர்க்கோட ஸ்டிச்சஸ் அண்ட் கைடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் டோட்டலாக நான் ஒரு 74 டாபிக்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டிச்சஸ் அண்ட் பேட்டர்ன்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளோவில் நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஆரி ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பேசிக்காக என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஜரி அண்ட் சில்க்குன்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போது நான் ஒரு செயின் ஸ்டிச் இருக்குன்னா அதை ஜரிலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் ரொம்ப பேசிக் ஆரி ஒர்க்குக்கு நம்ம செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆரி ரொம்ப ஈஸியாக போட ஆரம்பிச்சிடலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா டபுள் செயின் ஸ்டிச் இருக்குது, ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் இருக்குது, செயின் வித்து ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்குது. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செயினோட பேட்டர்னும் போட்டுருவோம், அது மேலே ஜிக்ஸாக் பேட்டர்னும் போடுவோம். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா கட் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹைரிங் போன் ஸ்டிச் இருக்குது, ஸ்டெம் ஸ்டிச் இருக்குது, சோட்டி ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச்சு, மேஜிக் செயின் ஸ்டிச்சு. இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதில் ஜரி அண்ட் சில்க் போட்டிருக்கிறது 2 த்ரெட்டையுமே யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கப்புறமா நம்ம ஆரியில் 3 டைப்ஸ் ஆஃப் எண்டு நாட் இருக்குது. இப்போ எண்டில் நாட் போடுறதுலேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3 பேட்டர்ன், ஒரு 3 ஃப்ளவர்ஸு, ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் ஏதாவது ஒன்று பேட்டர்ன் நம்ம இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி கவர் பண்ணி அவுட்லைன் கொடுத்து இது அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸை கற்றுக்க வேண்டியிருக்கும். நெக் பேட்டர்னுக்கு என்னென்ன மாதிரியான பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அதுக்கப்புறம் டபுள் த்ரெட் ஸ்டிச். இப்போ ஜிக்ஸாக் போடுறோம் இல்லையா? அதை கற்றுக்கிட்டோன்னா இந்த ஸ்டிச் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் சுடிதார்ஸ், குர்த்தி, அப்புறம் ஏன் நம்ம காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் நம்ம நெக் பேட்டர்ன் போடும்போது இந்த 2 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போட்டோன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம நிறைய விஷயத்தில் ஆரியில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபெதர்லாம் டிசைன் பண்ணுறது, ஃபில்லிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டன் ஹோல்லே பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேசிக் அண்ட் ஸ்டிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், அப்புறம் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு ஒன்று இருக்குது, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது, ரவுண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய ப்ளவுசஸ் இந்த ஒரு ஸ்டிச் போட்டே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது கூட ஏதாவது ஒரு பீட் ஒர்க்கோ ஜம்கி ஒர்க்கோ பண்ணி ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது மாதிரி 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக இந்த 19 ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச். இப்போ ஃபில்லிங் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. ஏன்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது அது ரொம்ப ரிச் லுக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்டன் ப்ளவுஸ்க்கெல்லாம் வாட்டர் ஃபில்லிங்கை வச்சு தான் நெக் பேட்டர்னும் டிசைன் பண்ணுறாங்க. அது அந்த சாரீஸ் என்ன சொல்கிறது, சாரீஸ் ரொம்ப ப்ளைனாக இருக்குது சில காட்டன் சாரீஸ். அதுக்கு இந்த பானி ஒர்க் பண்ணி அதோட ப்ளவுஸை என்ஹான்ஸ் பண்ணோன்னா அந்த சாரியை ரொம்ப ரிச் லுக் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குது. அதை சில்க் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டையுமே யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸில் வருது, மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அண்ட் தாம்பூரம் ஸ்டிச். இது நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஏன்னா இது மற்ற இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து லோடிங் ஸ்டிச். லோடிங் ஸ்டிச்சு நிறைய பட்டு புடவைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜரி கொடுத்துட்றாங்க, அப்புறம் ஒரு பீட் ஒர்க்கு ஸ்டோன் செயின் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது வந்து இந்த லோடிங் ஸ்டிச் தான். ஸோ லோடிங் ஸ்டிச் வந்து இந்த 3 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஒன்று இருக்குது, அப்புறம் பேடட் லோடிங் ஸ்டிச் இருக்குது. ஸோ ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இது மாதிரி சில்க் த்ரெட்டை வச்சு ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே பேடட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ரோப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் டபுள் லைன் பேடட் லோடிங் ஸ்டிச் 2 த்ரெட்டு வச்சு இப்போ அந்த பேடட் லோடிங்லேயே டிசைனாக ஒர்க் பண்ணுறாங்க. இது 3ம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்ம இது 3 ப்ளஸ் வந்து இந்த ஜரியில் வந்து நார்மலான செயின் ஸ்டிச்சு பீட் ஒர்க்கில் ஒரு நார்மலாக கற்றுக்கிட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 2500 ஒர்த் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாட் ஸ்டிச். இந்த நாட் ஸ்டிச்சஸ் இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுறதில்ல, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது, ரிங் ஃப்ரெஞ்ச் நாட், பூலியன் நாட், லேசி டெய்சி நாட். இந்த ரிங் நாட்டு, புல்லியன் நாட், லேசி டெய்சி நாட் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணி புட்டாஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து இப்போ இது குஞ்சம் மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதோட பேக் சைடில் கூட இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பீட் ஒர்க்கில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நடுவில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கொடுத்து ஓவர்லாப் பண்ணி ஒரு புட்டாஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இதுவும் ஒரு ரிச் லுக் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இந்த நாட் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நார்மலான நீடில் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சடு ப்ளவுசஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம ஆரி ஒர்க் பண்ணாத ஸ்டிச்சடு ப்ளவுசஸில் கூட இந்த நாட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நிறைய நம்ம புட்டாஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுகர் பீட் ஒர்க். இப்போ சுகர் பீட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு சுகர் பீட் வந்து எப்படி நம்ம லைனில் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பேசிக்காக ஒரு சுகர் பீட் எப்படி அலைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் லைக் வந்து ஒரு மேங்கோ டிசைனு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னுக்கு எப்படி நம்ம இந்த சுகர் பீட் ஒர்க் வந்து பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே வந்து லோடிங் ஸ்டிச் பண்ணுறாங்க. சுகர் பீடை யூஸ் பண்ணியே லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸுக்கெலாம் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பேசிக்காக இந்த ஒரு 37 ஸ்டிச்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஆவரேஜாக வந்து என்ன சொல்கிற ஒரு 1500லேருந்து 4000 ஒர்த் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். நிறைய ப்ராக்டிஸ் மட்டும் நமக்கு வேணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆரியை பொறுத்த வரையும். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா பாதி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கொஞ்சம் செயின் ஸ்டிச் வரல இல்லைன்னா வந்து அந்த த்ரெட் வந்து கட் ஆகுது, சின்ன விஷயத்துக்காகலாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறத ஸ்கிப் பண்ணிடுறோம். நானுமே அப்படி தான் இனிஷியலாக கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது, கொஞ்சம் சரியாக வரலைனாலும் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம நல்லா ஃபோக்கஸிங்காக நம்ம கற்றுக்கணும். நமக்கு இந்த என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. கூடவே வந்து அவங்களும் கற்றுக்குவாங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கட் பீட் ஒர்க். ஸோ கட் பீட் ஒர்க்கில் வந்துட்டு கட் பீட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம லைன் ஃபார்ம் பண்ணுறது, 2 கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லைன் வந்து ஃபார்ம் பண்ணுறது, இந்த கட் பீட்ஸ்லேயே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது இல்லாமல் சம் அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் ஸ்டிச். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆரி வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மிரர் ஒர்க்லாம் வந்து காட்டனுக்கு அப்புறம் புட்டாஸ் இதை வச்சு இது பண்ணுறாங்க, மிரர் ஒர்க்கில் பண்ணுறாங்க. அது ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஸோ மிரர் ஒர்க்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம்
குந்தன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் அண்ட் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான குந்தன்ஸை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு குந்தன் இருக்குன்னா அந்த வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு புட்டா ரெடி பண்ணலாம். இப்போ ரவுண்ட் இருக்குன்னா அதை சென்டரில் வச்சுட்டு நம்ம சர்க்கிளில் வேறு ஏதாவது டிசைன் பண்ணி ஒரு புட்டா ரெடி பண்ணலாம். ஸோ இது மாதிரி குந்தன் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஜம்கி ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிங் பீட்ஸ், இந்த ரிங் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 டைப்ஸில் எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஆரி ஒர்க். என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா அதில் சுகர் பீட் ஒர்க் இருக்கும், அப்புறம் கட் பீட் ஒர்க், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் செயின், மிரர் ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு, சம்கி ஒர்க்கு, ரிங் பீடு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பார்க்க போகிறது லட்கன் ஒர்க்குங்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் உங்களுக்கு பிக்சர் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நாட் போடுறோம் இல்லையா, நாட்டுக்கு கீழே வந்து குஞ்சம் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த குஞ்சன் பேட்டர்ன் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அது ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படின்னு உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லட்கன் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 5 நெக் பேட்டர்ன் டிசைன் வந்து செஞ்சு பார்க்கலாம். கூடவே ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் புட்டாஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலில் இதை நான் மறந்துட்டேன், அதனால் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். டியூப் அண்ட் வீட் பீட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்டர் லைன்ஸும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், புட்டாஸும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான மெட்டீரியல் ஒர்க் தான். ஸோ இதெல்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ்டுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ்டில் நம்ம சில பேசிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெட்வொர்க் எப்படி பண்ணுறது, நெட்வொர்க் டிசைன். நெட்வொர்க்லேயே அட்வான்ஸ்டு இருக்குது, அது எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஜரி அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி கட் ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பீகாக் ஃபெதர் ஒர்க்கு பேசிக், அதாவது வெறும் சில்க் த்ரெட்டு அண்ட் ஜரியை மட்டும் யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு பீகாக் ஃபெதர் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அதே பீகாக் ஃபெதர் டிசைனை பீட்ஸ் வச்சும் குந்தன் வச்சும் பண்ணலாம், ரொம்ப ஹைலைட்டடாக. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க். அப்புறம் இந்த பேட்ச் ஒர்க்கு கூடவே பேட்ச் ஒர்க் வித் நெட்டு கிளாத் யூஸ் பண்ணி எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டும் உங்கள் கூட நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் நான் பபிள் ஒர்க் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஒர்க்கையும் சேர்த்தோன்னா நமக்கு டோட்டலாக 75 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க். ஸோ ஆரிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரிச்சான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் தான். ஏன்னா அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும், நிறைய வேரியண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜர்தோசி ஒர்க் பண்ணி பண்ணுற கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஸோ ப்ளவுஸோட காஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜர்தோசிக்கு பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் இருக்குது, அதுக்கப்புறம் ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு, ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு ஒரு ஸ்டிச் இருக்குது, ஜர்தோசி பிரைட் ஸ்டிச் ஒன்று இருக்குது, அப்புறம் ஜர்தோசிலே லேசி டைசி ஃப்ளவர் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம், ஜர்தோசி ஃபில்லிங், ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி ஃபிஷ் போன், ஜர்தோசிலே மேட் ஸ்டிச்சு. இதெல்லாம் நல்ல ஒரு டஃப்பான ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப ரிச் அண்ட் காஸ்ட்லி, பிகாஸ் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஜர்தோசி ரோஸ் ஸ்டிச்சு, ஃபைனலாக வந்து ஜர்தோசியை யூஸ் பண்ணி புட்டாஸ், அது வந்து குந்தனை வச்சும் பண்ணலாம், ஜம்கியை வச்சும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அடிஷ்னலாக நம்ம வந்து ஆரி ஒர்க்லேயே ரிப்பன் ஒர்க் எப்படி பண்ணுறது, பெண்டன்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, அப்புறம் ரிப்பனில் ஒரு 2 டைப்ஸு நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பெண்டன்ட் ஒர்க்லேயும் ஒரு 3 டைப்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் மார்க்கிங் ஆக்சுவலி இந்த பேட்டர்னில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு இல்லை, இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன். கூடவே வந்துட்டு என்ன சொல்கிறது, எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த பேட்டர்னில் வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த பேட்டர்ன்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்கில் நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் எல்லாம் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறது, அப்புறம் ட்ரேசிங் பேப்பரில் எப்படி பிக்சரை வந்து ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ட்ரேசிங் பேப்பரை யூஸ் பண்ணி அதை எப்படி கிளாத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் டிசைனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஆரியில் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்.
ஸோ இதெல்லாம் ஓரளவு நம்ம கவர் பண்ணிட்டாலே நம்ம ஆரியில் வந்து நல்லா ட்ரைன் ஆகிடலாம். ப்ராக்டிஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி என்னால் 2 or 1 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இப்போது பாப்பா இருக்கா, ஃபேமிலியும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா நானும் இப்போ பிகைனர் தான். ஸோ வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். இந்த 74 ஸ்டிச்சஸையும் 74 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதோட வீடியோஸை நான் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த 74 ஸ்டிச்சஸை பற்றியும் நான் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆரி சீரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஸ்டிச்சாக உங்களுக்கு வேணுமா, இல்லை வந்து ஒரு 3 ஸ்டிச், இப்போ ஒரு டஃப்பான ஸ்டிச், இப்போ மேட் ஃபில்லிங்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதெல்லாம் சிங்கிள் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதுவே இந்த செயின் ஸ்டிச்சு, டபுள் செயின் ஸ்டிச்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சிங்கிள் வீடியோவாக போஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணுறேன், இல்லைனா ஒரே வீடியோலேயே ஒரு 3-4 ஸ்டிச் வந்து கவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.